ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 2 3 நாளாக திரிஷா விஜய்ன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க 2 பேரை பற்றி நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு. அது கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகிடுது. வயசாகிடுச்சிங்க. அவன் பொண்டாட்டி வந்து இத்தனை நாளாக இன்டேரக்டாக தெரிஞ்ச விஷயம் இப்போ டைரெக்டாக வந்து கேஸ் போட்டாங்க அந்த பொண்டாட்டி. அதனால் வந்து விஷயம் வெளில தெரிஞ்சு போச்சு. இன்னும் முழுக்க 5 பேர் உங்கள் முக்காடு எதுக்குன்ட்டு அவரும் டிசைட் பண்ணி திரிஷாவை கூட்டிகிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டார். வயசான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைக்கி அவருக்கு ஆள் தேவைப்படுது, இருந்துட்டு போட்டுமே. அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த சுசி லெக்ஸ்னு ஒரு பொண்ணு, அது என்ன பேசுதுன்னே தெரியல, அப்படி பேசும். அது மாதிரி எல்லோரும் வந்து அந்த விஜயை டேமேஜ் பண்ணுறது, திரிஷாவை டேமேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணுறாங்க. இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாங்க, நம்மளுக்கு தெரியாது, இல்லாமலும் இருக்கலாம். இது வந்து ஒரு காரணமாக வச்சு எலெக்ஷன் டைமில் அவரோட பாப்புலாரிட்டியை குறைக்கணுங்கிறது சில கட்சிக்காரங்களோட வேலையாக இருக்கலாம். எந்த கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கருணாநிதியாக இருக்கட்டும், அப்புறம் பேராசிரியர்னு சொல்லுவோம் அன்பழகன் என்னமோ ஒரு பேர் அவர், அப்புறம் திருநாவுக்கரசன் ஒரு மினிஸ்டர் இருந்தார் அவர், இன்னும் யாராவது இருக்காங்களே எல்லாருக்குமே 2 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்கெல்லாம். அப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆக்கலை. இப்போ வந்து இது பெரிய இஷ்யூவாக பேசுகிறாங்க. அவர் கல்யாணத்தை கூட்டிகிட்டு ஒன்றா போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க, நடக்காமல் போகிறாங்க. அதில் வந்து இப்போ இந்தியாவிலங்கிறது வந்து பர்சனலாக இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்கங்கிறது அது ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ. 90% யாரும் இல்லை. அதனால் இதை வச்சு வந்து இமேஜை ஸ்பாயில் பண்ணுறது மீடியாவில் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததை உண்மையோ பொய்யோ நம்மளுக்கு தெரியாது. அந்த பொண்ணை பற்றி, திரிஷாவை பற்றி, விஜயை பற்றி நிறையா வீடியோவில் யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு டேமேஜ் பண்ண முடியுமாங்கிறது தெரில. பட் இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு செயல் இல்லை. ஒருத்தவங்கள ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்னா டைரெக்டாக மோதி ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு இன்டைரக்டாக இப்படி பின்னாடி இருக்கவங்கள கிளப்பி விட்டுவிட்டு அதில் வந்து அவங்க இமேஜை ஸ்பாயில் பண்ணிவிட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றதுங்கிறது அவ்வளோ எனக்கு சரியாக பண்ணல. ஏன்னா நம்ம ஒன்றும் திரிஷா ஃபேனும் கிடையாது, விஜய் ஃபேனும் கிடையாது. ஏன்னா திரிஷா படமாவது 1 2 டிவியில் பார்த்தேன். அந்த விஜய் படத்தை வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, என்னமோ நம்மளுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கல, அவ்வளோதான்.